கோவை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வரும் நிலையில் கோவை மாநகர காவல்துறை தன்னார்வர் அமைப்பினர் பங்களிப்போடு மாநகரில் பணியாற்றி வரும் 290 போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள், கருப்பு கண்ணாடிகள், குளிர்மோர், குளிர்பானம் ஆகியவை வழங்கப்பட்டது. கோவை அவிநாசி சாலை அண்ணா சிலை முன்பு முதல் கட்டமாக 20 போக்குவரத்து பெண் காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் சோலார் தொப்பிகளை வழங்கினார். தொடர்ந்து மாநகரில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலருக்கு சோலார் தொப்பிகள் வழங்கப்பட உள்ளது. வெயில் வெப்பத்தின் தாக்கம் ஏற்படாத வகையில் இந்த சோலார் தொப்பிகள் எடை குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், கோடை காலத்தில் போக்குவரத்து போலீசாருக்கு தொப்பி, மோர், ஜூஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று 20 போலீசாருக்கு வழங்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மாநகரில் உள்ள 235 போக்குவரத்து போலீசாருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகரில் போதைப்பொருள், கஞ்சா விற்பனை செய்பவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதனால் மாநகரில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 110 ரவுடிகள் மாநகரம் விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதில் திரும்பி வந்த 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோவை மாநகரில் தொடங்கப்பட்டுள்ள பீட் போலீஸ் திட்டத்தால் கடந்த ஆண்டு 178 இருந்த குற்ற சம்பவங்கள் தற்போது 128 குறைந்துள்ளது என தெரிவித்தார். பேட்டி சரவணசுந்தர், காவல் ஆணையர், கோவை மாநகரம். காலைண்ணா உங்களை தான் அவர் சொல்லிருக்காரு. பாருங்க, நீங்கள் அவர் மேலே தான் சாஞ்சிட்டு இருக்கீங்க. தமிழக அரசின் உத்தரவுப்படி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து டிராஃபிக் போலீசாரை பாதுகாக்க தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது. மேலும் சிஎஸ்ஆர் மூலமாக கூலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் 20 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸுக்கும் வழங்கப்படும். சோலார் கேப் வந்து ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வந்து இந்த வேர்வை இருக்கிறது, தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாகிறது, அது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணப்படும். ஏர் சர்க்குலேஷன் அது நிறைய கிடைக்கும். ஸோ டோட்டல் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம்? இன்றைக்கி 20 பேர் கொடுத்துருக்கோம். பட் இது 230 இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. 230 பேருக்கு இன்றைக்கே கொடுத்துருக்கோம். டெய்லி அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க. ஃபண்டு வந்துடுச்சு. அந்த ஃபண்டில் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க. இது இன்றைக்கி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இன்றைக்கி திருப்பூர் ஆக்சிடென்ட் நமக்கு வராது. பல்வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து அட்மிட் ஆவாங்க. அந்த கேஸ் அங்கே தான் இருக்கும். நமக்கு வராது. அதுவுமே வந்து கேஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா மதுக்கரை லிமிட், ரூரல் லிமிட், நம்ம லிமிட் வராது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மதுக்கரை லிமிட். அவங்க பாய்சன் அட்மினிஸ்டர் பண்ணி சாப்பிட்டதுனால டிஹெச்சில் வந்து இருக்காங்க. மாநகரில் இப்போ போதைப் பொருள் புழக்கமாக எப்படி இருக்குது, கட்டுப்படுத்திருக்கோம்? எல்லாமே கட்டுப்படுத்திருக்கு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ கஞ்சா சீசர் இருக்குது, எவ்வளோ மெத்து சீசர் இருக்குது, சப்ஸ்டன்ஸை வந்து சீசர் இருக்குது. அது மாதிரி விழிப்புணர்வும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம காம்படிஷன் காலேஜிலலாம் நம்ம மீம்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுருக்கோம். அது மாதிரி எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போய் எல்லா காலேஜஸும் போய் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வர ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வந்து நல்லா பண்ணிடுறோம். சார் ரவுடிகளோட கண்காணிப்பு எந்த மாதிரி சார்? ரவுடிகளோட கண்காணிப்பு
ரவுடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 110 ரவுடிகள் வந்து மாநகரை விட்டு 6 மாதத்துக்கு வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது இல்லாத அதில் தப்பு பண்ணவங்க திருப்பி வந்தவங்களையும் ஒரு 10 பேர் நாங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். குண்டாஸ் மூலியமாகவும் ரவுடிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இருசக்கர வாகன பேட்ரோல் நம்ம போட்டுருந்தோம் சார். கிரைம் வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 178 இருந்தது. இந்த வருஷம் 128 கிரைம்ஸாக ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் தெரியுது. பட் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சா தான் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸாக சொல்லணும். சார், தேங்க்யூ.